நாய்களை முற்றில் முழுதா ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும். 2 செருப்பால அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அறிவு கட்டவனே. எலிகள் பெருகும். அப்ப பிளேக் நோய் வரும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? நாய் ஒழிச்சுட்டா பிளேக் வருமா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். ஆனா இந்த நோயை விட ரேபிஸ் நோய் ரொம்ப பயங்கர ஆபத்தானது. ஆனா அண்ணன் ரொம்ப பெரிய ஆபத்து. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நாய் விசஸ் எலி. எலி அண்ணன் கிட்ட மைக்க நீட்னா போகுது, எதனா ஒரு பதிலுக்கு எடக்க முடக்க குண்டக மண்டக பதில் வரும். குழந்தை கையில கோனைஸ் மாட்டின மாதிரி இவன் கையில மைக்கு மாட்டிக்கிச்சுப்பா. அதை கடிச்சு சப்பி நக்கி உருக்கி எடுத்துருவான். அவர் இன்னொன்னு சொல்றாரு, வீட்டுல என்ன எப்படி எந்த மாதிரி நாயை வளர்க்கணும்னு சொல்றாரு. தெரு நாயின்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தவொடனே நம்ம ஆளு ரோட்டுக்கு வந்துட்டான், அவன் தெரு நாயா ஆயிட்டான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. ஃபாரின் டாக வளர்க்க கூடாதான் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா வீட்டுக்குள்ள என்னென்ன வளர்க்குறாங்க அப்படின்ற டேட்டா நம்மகிட்ட இருக்கு. இந்த வீடியோ முதல்ல நீங்க எல்லாம் இந்த வீடியோவையும் பிளே பண்ணிடுறோம், பாத்துருங்க என்னென்ன டாக் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் வீட்டுல இருக்கிறது லேப். அண்ணன் வந்து இப்ப சென்னையில இருக்கிறதுனால சென்னை பிரைஸ், லேப் பிரைஸ் இன் சென்னை அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அது விற்கப்படுது. ஐயோ எனக்கு தலை சுத்தி வருது. ஆமா, இது வந்து அண்ணன் வந்து காசு கொடுத்து வாங்குவாரா? சரி, அப்படியே காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த இந்த லேப பராமரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் மாசம் ஆகும். கண்டிப்பா தேவை. அதுக்கு தேவையான சாப்பாடு, மெயின்டெனன்ஸ், அது போனது டெய்லி ஜாகிங் வர கூட்டு போனா, இவரை கூட்டு போவாரு, வீட்டு வேலைக்காரன் தான் கூட்டு போவாரு. அது வீட்டுக்கு ஒரு வேலைக்காரர் வச்சிருக்காரு. அதுக்கு எங்க காசு வரும்? தம்பிங்க தான். சின்னவனே இப்ப அடுத்து அண்ணன் வீட்டுல வெள்ளையா குட்டியா ஒண்ணு ஓடுது. என்ன ஓடுது? அது வந்து இந்த என்னது அண்ணோட பேபிங்களா? கோச்சுக்கிறாதீங்க, என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு. நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க. வெளிநாடு டாக் என்னைக்கு உள்ள கொண்டு வந்தோமோ அன்னைக்கே நம்ம டாக்ல வெளியே போயிடுச்சு. அதாவது வெளியே விட்டது யாரு? நீ முதல்ல நீ ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி தான் முதுகுல அழுக்கு இருக்கான்னு பாக்கணும். முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுட்டு அடுத்த முதுகு சேர்க்க வண்டியா? அதுல மருத்துவ குறிப்புகள் வந்து நம்ம 3 பார்க்க போறோம். அண்ணன் சொன்னது, அண்ணனின் மருத்துவ குறிப்புகளை தம்பிகள் ஃபாலோ பண்ணா வந்து ஒரு புக் போட்டு வச்சா நல்லா இருக்கு. பின்காலத்துல வர்றாங்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. தேல் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாரு? ஆமா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, தேல் கடிச்சா வந்து கத்தக்கூடாது, பதட்டமாகக்கூடாது, அப்படி வெறப்பா கேஷுவலா இருந்த போதும் அண்டாவில கை விட்டுறணும். ஆமா, கை விட்டா விஷம்லாம் அந்த அண்டாவில இருக்க தண்ணியில இறங்கிரும். இந்த ஒக்கல போய் இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட நான் போய் சொன்னேன். இந்த மாதிரி சொல்றாங்களே, தயவு செய்து அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் லூசுத்தனமான அடுத்ததா காலோ கையோ உடைஞ்சா வாழையில வச்சு கட்டி வச்சா சேர்ந்துரும் அப்படின்னா நம்பாதீங்க. அதுவும் அண்ணன் சொன்ன மருத்துவ குறிப்பு தான். இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவுல படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா, அண்ணன் சொன்ன தெரியுமா, அந்த காலத்துல ஆட்டுக்கறி விட்டவங்க போற இடத்துல வந்து எப்படா கொண்டு போறது, வாழையில பிச்சு ஆட்டுக்கறி சுருட்டி வீட்டுக்கு கொண்டு ஓபன் பண்ணா நல்லா உருண்டே கெட்டி ஆயிடுச்சான். என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா ஒரு நாள் புஷ்பா படம் எனக்கு தான் எடுத்தான். புஷ்பா படம் என்னைய வயசா எடுத்தான். அவங்க அப்படி எடுத்தான். நான் தான் அப்படி சின்ன வயசுல இப்படி மாட்டுக்கறி துண்டா என்னைய வயசா எடுத்தான். அரைகில மாட்டுக்கறிடா, அரைகில மாட்டுக்கறி. புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு வான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு போ. ஏய் வாடா இவடா வாடா. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்க 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான் கட்டு. அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்கணும் தெரியல. பருத்திவரன் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடப்பம் பாத்தியா? அப்படி நடடா அப்படி போடா.
ஒருத்தன் வந்து வயல்வெளிக்கு போனானா, சரி. அங்க வந்து அவனை வந்து ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சான். என்னடா இது அப்படின்னு போயிட்டானா. ஆனா அது பாம்பா, விஷ பாம்பா. 3 நாளா அவன் திங்கிறான், சாப்பிடுறான், தூங்குறான், எல்லாமே பண்றானா. ஒண்ணுமே ஆகலையா. ஒண்ணுமே ஆகலையா. என்னடா சொல்ற? 4வது நாள் அவன் மறுபடியும் வயலுக்கு இறங்குறானா, பொத்துல இருந்து அந்த பாம்பு வந்து உசு உசுன்னுச்சான். அப்போ நம்மளை கடிச்சது பாம்பு தான். ஐயோ பாம்புன்னு பதற்றமானானா. அப்படியே லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. மக்களே சீரியஸா சொல்றோம், பாம்பு கடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி யாராவது முட்டாள்தனமான ஒரு ஐடியா கொடுப்பாங்க. தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க. உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா, 2 பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா, சுயநலவோட தான் இருக்காங்களா. பாம்பு கடிச்ச இடத்துல பக்கத்துல கயிறு கட்டணும், பாயை வச்சு உரியணும், இங்கு ஊத்தணும், தோசை மாவு ஊத்தணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம், உசுறு போயிடும். இந்த கையில கடிச்சிருச்சு இல்ல நான் இருக்குமா தான் கட்டிட்டு போவேன், என்னோட விஷம் மேலே ஏறக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணதுனால இது வரையும் அழுகி போயிடுச்சு, அதனால கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், டைட்டா கட்டாதீங்க. இங்க ஒரு ஆமை உட்கார்ந்து நடந்துகிட்டே போச்சு. மரங்களை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம், மதத்தை விடுவோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி நான் யோக்கியமா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். இந்த பேனர் பாருங்க, கட்டையிலேயே மரத்தை வெட்டி கட்டையிலேயே செஞ்ச பேனர். இதே மரங்களின் மாநாடுக்காக. ஐயோ அடுத்து அண்ணன் நின்னு பேசுற அந்த போடியம், மைக் போடியம் மரத்திலேயே செய்தது. ஸ்பீக்கர் பாக்ஸ் மரத்திலே செய்தது. மேடை மரத்திலே செஞ்சது. இயற்கையை பாதுகாப்போங்கிற என்னடா புத்தாட்டது. அது பாட்டுக்கு செவனேன்னு அந்த காடு இருந்துச்சு, காக்கா குருவி அதுன்னு அது பாட்டுக்கு வாழ்ந்துச்சு. அங்க கொண்டு போயிட்டு அவ்வளவு பூமி ஸ்பீக்கர் 2 வச்சுக்கிட்டு கத்தி அந்த குருவி காக்காங்கெல்லாம் அது என்னடா தீபாவளி வந்துருச்சான்னு இப்பயே நினைச்சு பயந்து போயிருக்கு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சார், அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு நேற்றுதான் நினைக்கிறேன், நேத்தா இது மரங்கள் மாநாடு நடத்தினாரு. இப்ப தண்ணிக்கு மாநாடு நடத்த போறாரா சார்? எங்க டாஸ்மாக்லையாப்பா? அடுத்து நெருப்புல மாநாடா, தீல மாநாடு வைக்கிறது, கட்சிக்கு தீய வைக்கிறது, அதான் திட்டம். அது திட்டம் இல்ல சார். வெற்றி பெறவே கூடாது என்று நினைப்பவன் மரங்களோடு பேசிக் கொண்டிருப்பான், மாடுகளோடு பேசிக் கொண்டிருப்பான். வெற்றி பெறாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலைகள் எல்லாம். அன்னை இருக்கிறது ஈஸியார் வீடு. அதுல இருக்கிற ஒவ்வொரு கதவு இரும்புலயோ அலுமினியத்திலயோ பித்தளையிலயோ செய்யல, வீட்டுல செஞ்சது. அப்போ நீங்க வந்து குடிசையில இருந்துகிட்டு மரங்களை பாதுகாப்புன்னு சொல்லணும். இல்லைன்னா வந்து ஓலை வீட்டுக்குள்ள இல்ல டென்ட்டை கட்டிக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சொல்லணும். அப்படி இல்லாம நீ ஒரு கோடி மரத்தை நட்டு அது வளர்த்துட்டு வேணா பண்ணலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இது மரங்களின் மாநாடு இல்ல, தம்பிகளின் மண்டையை மொட்டையடிக்கும் மாநாடு. கல்லா கட்டிக்கிறாரு, கல்லா கட்டி இருக்கிறாரு. ஒரு உண்டியல் ரெடி பண்ணி எனக்கு காசை போட்டு விட்டு போங்க. ஐயோ ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. நாட்டு நாயை வளர்க்கணும்னு சொல்ற சீமான் ஒரு வீட்டுல வெளிநாட்டு நாயை வளர்க்கறாருன்னு கேக்குறாங்களே. தம்பி, வேற நாய்களுக்கு வேற என்ன நாய் பேச தெரியும்? அந்த நாயை தவிர வேற எதாவது பேச தெரியும் தம்பி? அதை வந்து குறிப்பிட்டு பேசணும். நான் பேசுற வரைக்கும் அந்த நாய்க்கு எந்த நாயை பத்தி தெரியல. என் வீட்டில் வீராசூரான்னு 2 பேரும் தான். ஒருத்தன் தெருநாய், இன்னொருத்தன் இது. நான் வளர்க்கல, அன்பளிப்பா பரிசா கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஒருத்தர். அப்போ அதை வந்து நம்ம வெளியில் அனுப்ப முடியாது. அதை வளர்த்து இது பண்ணும்போது தான் நமக்கு இது எப்படி உள்ள வருது, எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இது இவ்வளோ பெரிய சந்தை, 130 கோடி மக்களை கொண்ட சந்தையில் நாயிலிருந்து பன்னியிலிருந்து தமிழர்களுக்கு இருக்க நிறக்கவர்ச்சியிலிருந்து அவன் வீழ்த்தியிருக்காங்கிறது தெரிய வருது. ஏன் பன்னி அது சாக்கடை, அதை விட்டுட்டு வெள்ளையா இருக்கிற நிறக்கவர்ச்சியில் வெள்ளை பண்ணியை கொண்டு வந்தோன்னே இது அசிங்கமாயிடுச்சு. அதான் நான் தானே சொல்றேன், உனக்கு சொல்லித்தரேன். இப்போ அவன் என்ன வெஸ்த வச்சு கொண்டுடலாமா? அப்படி பார்த்தா என் வீட்டு வாசல்ல ஜூலின்னு ஒரு செல்ல நாய் வளர்க்குறோம், அது நாட்டு நாய் தான். அதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு குறையா தம்பி? நான் இது வந்து ஒரு நாய் வந்து ஒருத்தர் அன்பா கொடுத்துறாரு, அதுக்கு என்ன பண்றது? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.